மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் மிக்க முக்கியமானது. தியானத்தின் மூலம் ஆற்றல், புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் ஞானம், சத்சங்கம் செய்தால் நம்முடைய அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்துக்கினால் நம்முடைய சைத்தன்யம், அதாவது கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்முடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆக்கி புத்தகங்களின் மூலம் நிறைய ஞானம் வாங்கினால், அப்படியே தியானத்தின் மூலம் சக்தியை வாங்கினால் நாம ஒரு யோகியாக வாழ்க்கை வாழ்வதற்கு முடியும். இந்த மூலத்தில் எது இல்லை என்றாலும் ஒரு யோகியாக வாழ்க்கை வாழ்வதற்கு சாத்தியம் இல்லை மாஸ்டர்ஸ். இவளுக்கு யோகி என்றால் யார்? நம்ம மாதிரி தான். அவருக்கு ஒரு உடல், அவருக்கு ஒரு மனம், புத்தி, ஆன்மா, இது எல்லாம் இருக்கு. ஆனா அவரு இந்த 4 என்டிட்டிஸும், பாடி, மைண்ட், இன்டெலெக்ட், சோல், இந்த 4 என்டிட்டிஸுமே எப்படி பயன்படுத்துவார் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாம பயன்படுத்துறதுக்கு, ஒரு யோகி பயன்படுத்துவதற்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் வர மாதிரியே அவங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே வருது. ஆனா மற்றவர்கள் எல்லாருமே எப்படி பார்ப்பார்? ஐயோ, எனக்கு துன்பம் வருது, எனக்கு கஷ்டம் வருது, எதுக்காக இந்த மாதிரி, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு, அழுவாரு, மற்றவர்கள் திட்டுவாரு, பிளேம் கேம்ல இருப்பார். ஆனா ஒரு யோகி என்பவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் அது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்ற ஒரு உணர்வுல இருப்பார். என்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு, என்னுடைய புத்தி வளர்ச்சிக்கு இது ஒரு வழி. நானே பிறந்ததுக்கு முன்னாடி இந்த விதமான துன்பங்கள், இந்த விதமான கஷ்டங்கள், இந்த விதமான சூழ்நிலைகள் எல்லாம் தேவை எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வுல இருப்பார். அந்த மாதிரி நாமும் வாழ்க்கை வாழணும் என்றால் தியானம், சுவாத்தியாயம், அதாவது புத்தகத்தை வாசிப்புதல் மற்றும் சத்சங்கம் என்பது மிக்க முக்கியமாக பயிற்சி என்பது செய்யணும். துன்பங்கள் என்பது 2 விதமாக வருது எல்லாருக்குமே. ஒன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அதாவது வெளியிலிருந்து எப்படி வருது நமக்கு துன்பங்கள் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து நிறைய பேர் உருவாப்பார். இந்த சூழ்நிலைகளாகட்டும், இந்த கான்ஃபிளிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வெளியிலிருந்து உருவாப்பார். அது எல்லாமே எல்லாருக்கும் வர மாதிரியே நமக்கும் வருது. அதே போல் உள்ளிருந்து சில கான்ஃபிளிக்ஸ் வருது. அந்த சண்டை எங்க வருது அப்படின்னா, மைண்ட் மூலமா உருவாக்கும், மனசின் மூலம். உள்ளியும் கஷ்டங்கள், வெளியும் கஷ்டங்கள். எப்போ நம்முடைய கான்சியஸ்னஸ் என்பது எக்ஸ்பேண்ட் ஆகுமோ சத்சங்கத்தின் மூலம், நம்முடைய அகங்காரம் எல்லாமே கம்மியாயிடும். உள்ள இருக்கும் அமைதி ஜாஸ்தி ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும், சக்தி வாய்ந்ததாக ஆகும். ஒரு யோகி என்பவர் அவங்க பயப்பட மாட்டார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க எப்பவுமே உள்ளிருந்து வந்தாலும் வெளியிருந்து வந்தாலும் இந்த விதமான கான்ஃபிளிக்ஸ் என்னுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக வந்திருக்கு அப்படின்ற ஒரு உணர்வுல இருப்பார். மை டியர் ஃப்ரெண்ட், எதுக்குமே அழமாட்டாங்க. ஒரு அன்சால்வபிள் விஷயம் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் வருது, என்னுடைய கான்சியஸ்னஸ் அந்த விதத்துல, அந்த டைரக்ஷன்ல எக்ஸ்பேண்ட் ஆகல, அந்த டைரக்ஷன்ல நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் அவர் யோசிக்கிறது. மற்ற எந்த விஷயமும் வராது அவருக்கு. இந்த உலகம் முழுவதும் பயம் என்ற ஒரு பொருள் உருவாக்கிட்டே இருக்கிறார். ஏதாவது என் கையில இருந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம், ஃபெயில்யூர் மூலமா பயம், சஃபரிங் மூலமா பயம், இந்த விதமாக எத்தனையோ வகையான பயங்கள் எல்லாமே ஒவ்வொரு நொடியும் உருவாக்கிட்டே இருக்கிறார். ஆனா யோகி என்பவர் இந்த விதமான பயங்கள் வந்தாலும், இல்லை எந்த விதமான பயங்கள் வந்தாலும் அவர் முன்னாடி அந்த பயத்தை நம்பிக்கையாக மாற்றி அதன் மூலமா என்ன விஷயம் கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குவார். ஒரு ஃபியர் ஃபெய்த்தாக மாறும் அவர் கையில். எப்படி அந்த ஃபெய்த் மாறும் அப்படின்னா, அவர் ஒரு பயத்துக்கு எங்கிருந்து வருது அப்படின்ற சோர்ஸ் கண்டுபிடிச்சிடுவார். எப்படி? எப்போ தியானத்துல உட்கார்ந்து இந்த பயத்திற்கு எங்கிருந்து வருது, காரணம் என்ன அப்படின்ற விஷயம் ஆழமான தியானத்தில் கண்டுபிடித்து அந்த ரூட் காஸ் எங்கே இருக்கோ அது கிளியர் பண்ணுவாங்க. யாருக்கு எல்லாமே அட்டாச்மெண்ட் இருக்குமோ, அவங்க பற்றி அவங்களுக்கு தெரியாம இன்ட்ரோஸ்பெக்ஷன் எல்லாமே பண்ணாம இருப்பார்களோ, செய்த செயலின் மூலம் ஞானத்தை பெறாம இருப்பார்களோ,
அவங்களுக்கு தான் பயம் வருது. செய்யும் செயல்கள் அனைத்தின் மூலம் ஞானத்தை பெற்றால் அது அனுபவமாக நினைச்சு வாங்கினால் பயம் என்பது ஒரு நம்பிக்கையாக மாறும். அது யோகியின் மூலமா நம்ம கற்றுக்கணும் மாஸ்டர்ஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு யோகி என்ன சூழ்நிலை, எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபோர்ஸ் இருக்கும் உள்ள. எந்த விதமான ஃபோர்ஸ், ப்ரூட்டல் ஃபோர்ஸ் கிடையாது. ஹிம்சை தரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. ஒரு நான் வயலன்ஸ், அஹிம்சர், அந்த பாதையில ஃபோர்ஸ் இருக்கும். அவங்க எப்பவுமே அந்த தைரியத்துடன் இருப்பார். அந்த தைரியம் எப்படி சஸ்டெயின் ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய பார்வை எப்பவுமே ஒரு நம்பிக்கை மீது இருக்கும். யார் மேல நம்பிக்கை? இந்த காஸ்மிக் கவர்னன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதன் மீது நம்பிக்கை. தெய்வீக தன்மை, தெய்வீக புத்தி, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு, காஸ்மிக் லாஸ் அதன் மீது இருக்கும். இந்த உலகத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா, மேல உலகங்கள்ல அந்த விதிகள் எல்லாமே இருக்கும். அந்த விதிகள் பற்றி ஆழமான ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த விதத்துல கடைபிடிக்கணும், எப்போ கடைபிடிக்கணும், இந்த விஷயத்துல தெளிவா இருப்பார். அதுக்காக ஒரு சூழ்நிலை உருவாக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல பயப்பட மாட்டாங்க. இப்போ ஒரு லாயர் இருக்கார், அவர் என்ன செய்வாங்க, யாராவது ஒரு கேஸ் வந்தா இதுக்கு சம்பந்தப்பட்ட செக்ஷன் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுவாங்களே இல்லையா? அந்த மாதிரி மை டியர் மாஸ்டர்ஸ், ஒரு யோகி என்பவர் லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் ரீபர்த், இந்த மாதிரி எத்தனையோ விதிகள் எல்லாமே இருக்கு. எந்த விதிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இவ்வளவுதான் வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் இருப்பார் மை டியர் ஃப்ரெண்ட். இவங்களுக்கு துன்பம் என்பது வராதா, பெயின் என்பது வராதா அப்படின்னா யோகிக்கு கண்டிப்பா வருது. ஆனா அந்த வலியை, அந்த துன்பத்தை ஒரு அனுபவமாக மாற்றி விடுவார். அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு மட்டுமே கிடையாது, யாரெல்லாம் அவங்க மேல நம்பிக்கை என்பது வச்சிருப்பார்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த அனுபவம் உதவும். அவங்களுடைய என்லைட்டன்மெண்ட்காக பயன்படுத்துவார். இவங்க உலகத்துல இருந்தாலும் இந்த யோகிமார்கள் எல்லாருமே இந்த உலகத்துல மாயை என்பது ஒரு கவச்சம் இருந்தாலும் அங்கே அட்டாச்மெண்ட் என்பது இல்லாம அவங்க ரிலேஷன்ஷிப்லயும் இருப்பார். அவங்களுக்கு தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அது எல்லாமே கடைபிடிப்பார். ஆனாலும் டிட்டாச்சா இருப்பார். எந்த விதமான ஆசைகள் வந்தாலும் அது எதற்காக வருது அப்படின்ற விஷயம் தெளிவா தெரிஞ்சுப்பார். அந்த தெளிவு என்பது இருந்தால் துன்பம் என்பது வராது நம்ம கிட்ட. இன்கேஸ் எல்லாமே டிட்டாச்சா இருந்தாலும் ஒரு துன்பம் என்பது வந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்கே உனக்கு ஏதோ குரோத்துக்காக, வளர்ச்சிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்று தெளிவாக இருப்பார். அந்த சூழ்நிலையை தைரியத்துடன் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. இனியோட ரியலைசேஷன் என்ன அப்படின்னா, எல்லாமே நமக்காகவே இல்ல, சூழ்நிலைகள் எல்லாமே வருது. ஒரு ஊருக்கு போய் தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எத்தனையோ தடைகள் வருது. சரியான கோஆபரேஷன் இருக்காது. கோஆபரேட் பண்ணா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி வேணும்னு சொல்லியே செக் வைப்பாங்க, காய் நகர்த்தி. அந்த மாதிரி எல்லாமே வருது. பட் ஓகே, என்னுடைய பேஷன்ஸ் ஆகட்டும், என்னுடைய ஞானம், என்னுடைய அனுபவம், என்னுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையுடன் அந்த காஸ்மிக் லாஸ் நம்பிக்கையை வச்சு ஐ எம் ஜஸ்ட் டிராவலிங். அந்த மாதிரி எல்லோரும் நம்முடைய கஷ்டங்களாகட்டும், துன்பங்களாகட்டும், வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளாகட்டும், எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பயப்படாதீர், நம்பிக்கை வையுங்கள். 1010 எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல. இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றது, அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்க, இவன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், அந்த சூழ்நிலையில் அப்படிதான் இருக்குமே. பட் இந்த காஸ்மிக் லாஸ் என்ன இருக்கு, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு, இதன் மூலமா நீங்க என்ன கற்றுக்கணுமோ அதன் மீது ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய பார்வை அங்கேதான் இருக்கணுமே, வேற எங்குமே இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு ஒரு வெற்றி என்பது கிடைக்கும். இல்லாட்டி நீங்க இந்த சூழ்நிலை பத்தி நிறைய எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கினால் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் மாஸ். அதற்காக ஒரு யோகியாக யோசிங்கள், ஒரு தியானியாக இருங்கள் அப்படின்றது எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக இந்த ஒரு யோகியாக இருக்கணும், ஒரு தியானியாக இருக்கணும் அப்படின்னா,
நமக்கு திருப்தி என்பது உள்ளிருந்து மட்டுமே வருது, வெளியிருந்து வருது அப்படின்னா அது பர்மனன்ட் கிடையாது. த ஃபுல்ஃபில்மென்ட் கம்ஸ் ஃப்ரம் இன்னர், நாட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல். இந்த இன்டர்னல் ஃபுல்ஃபில்மென்ட் என்றது வரணும் அப்படின்னா நமக்கு தியானத்தின் மூலம் மட்டுமே வருது மை டியர் மாஸ்டர்ஸ். உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமோ அவ்வளவு இன்டர்னல் ஃபுல்ஃபில்மென்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.